நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதனால தான் இவங்களெல்லாம் தொடர்ந்த மக்கள் நம்பினாங்க. நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பர்சனல் இது என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம நம்மளை நம்பி வெளியே ஒருத்தரை நம்புறத விட கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒன்று, அந்த கடவுள் நம்பிக்கைக்கும் மேலே இருக்கிறது ஒரு படிதான் தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அதுதான் இப்போ எல்லாம் மாடர்ன் வே ஆஃப் ஹீலிங் சொல்கிறாங்க. சஷ்டி கவச்சம் பார்த்தீங்கன்னா, சஷ்டி கவச்சம் வாசிக்கும் போது ஒரு அங்கத்தையும் வர்ணிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஹீலிங் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு இப்போ நம்ம ஹீலிங்க்கு போனோம்னா நம்ம ஹெட் டு டோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மென்டலி அதை பற்றி நினச்சி அதுக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கம் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டால் நினச்சோன்னா அது ஹீல் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு நம்பிக்கை. கரெக்டா? ஸோ அந்த பவரும் அந்த இதுவும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வெளியே